15 நாள் கேட்டதா சொன்னாங்க. 8ஆம் தேதி பண்ணோம் சார். அன்னைக்கு மறியல அன்னைக்கு நாங்க பண்ண அன்னைக்கு 10 நாள் டைம் கொடுங்க எல்லா பக்கமும் கேட்டாங்க. சரி நாங்களும் ஐயா பேசுறதுனால 10 நாள் டைம் கொடுத்து ஒத்துழைச்சு போங்க. நாங்க 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரோம். நீங்க 18ஆம் தேதி பண்ணல நாங்க 19ஆம் தேதி நேற்று வருவோம்னு சொல்லிப்போம் சார். சொன்ன மாதிரி அவங்க செய்யணும்னா சரி இப்போ வர சொல்லுங்க. அவங்க வந்துட்டு என்ன உத்தரவாதத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன எதுக்கு செய்ய முடியல. வர முடியல போக முடியல. அவ்வளோ டாக்டர்ல யார் உள்ள இறங்குறான்னு தெரியல, யார் உள்ள மேட்டு பாறாங்கன்னு தெரியல. எங்க வண்டி எல்லாம் காணுமா போயிருச்சு. இத்தனை வருஷம் போகாதது என் கடை படிக்குதுங்க. அந்த ஸ்கூலுக்கு எங்க பிள்ளைங்கனால அனுப்ப முடியல. பைபாஸ்ல இருந்து சௌதாத்துல இருந்து இந்த ஏரியால ஃபுல்லாவே இங்கதான் இந்த ஸ்கூலுக்கு வரணும். டியூஷனுக்கு நாங்க இந்த சந்துக்குள்ள போகணும். இங்க கூட வெயின் ஷாப்பை வச்சுட்டு எடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்க. நாங்க 10 நாள் நாங்க டைமும் கொடுத்தோம். எங்களுக்கு மாத்தி தர்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு இந்த கடையை எடுக்கலைன்னா நாங்க இங்க இருக்க அத்தனை பேருமே மருந்தை கொடுத்து செத்துவே. எங்க கையில மருந்தும் இருக்கு. இந்த கடை இனிமே திறக்க கூடாது. திறந்தா எங்க பிள்ளைங்க படிப்பு போயிருங்க. நாங்க சம்பாதிச்ச எல்லா ஆம்பளைங்க புள்ளுமே எல்லாம் அந்த வெயில் ஷாப்லயே இருக்காங்க. யாருமே வேலை செய்ய மாட்டேன்றாங்க. அவ்வளவு வீட்டுலமே பொம்பளைங்க மட்டும்தான் உழைக்கிறோம். ஆம்பளைங்க எல்லாமே இந்த கடையில தான் குடிக்கிறாங்க. ஆத்துக்குள்ள எங்களால வேலை செய்ய முடியல. ஆத்துல வேலை செஞ்சுக்கிறதுல கைய பிடிச்சு நிற்கிறாங்க. எங்க ஏரியால ஆம்பளைங்க எல்லா பையமே செத்து போயிட்டாங்க. இருக்கிறதே இன்னமும் 30 பேரா 40 பேரா இருக்கிறாங்க. அந்த வயசுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க உயிரும் பாதுகாப்பா நாங்க பண்ணோம்னா இந்த கடை இருக்க கூடாது. பக்கத்துல பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் ஒருத்தர் மனுஷன் கூட நடக்கவே முடியாது. அப்படியே ஃபுல்லா ரோடு ஃபுல்லா பிளாக்ல இருக்கும். இப்பதான் 1 மாசமா தான் செக்யூரிட்டி போறாங்க. இவ்வளவு நாள் என்ன சார் செஞ்சாங்க? இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இப்ப மட்டும் எதுக்கு செக்யூரிட்டி போடுறாங்க? 24 hours கிடைக்குதுங்க சார். அது இல்லாம 12 மணிக்கா திறக்காது. வீடுகளே விக்கிறாங்க, வச்சு வீடுகளே வித்துக்கிட்டு இருக்காங்க. பாதிப்புனா எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்க. எல்லார் வீட்லயுமே ஆம்பளைங்க செத்து போயிட்டாங்க. பெண்கள் மட்டும் தான் அதிகம் அந்த குடிக்கி போய் குடிக்கிறாங்க. அடுத்த தலைமுறை பசங்க எல்லாருமே குடிக்க அடிமை ஆயிட்டாங்க. இது வந்து கண்டிப்பா எடுத்து ஆகணும் சார். இல்லன்னா எந்த பஸ் நாங்க போக விட மாட்டோம். இந்த ஏரியால பஸ் எதுவுமே போக